பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாத வாக்குத்தத்தமாய் நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அநேக முறை நம்முடைய அனுபவங்களும் இதற்கு முன்னாய் நாம் சந்தித்த சில பிரச்சனைகளும் இதற்கு முன்னாய் நாம் சந்தித்த சில பாடுகளும் நம்மை வேதனைக்கு உட்படுத்துகிற பொழுது நாம் மிகுந்த கலக்கத்திற்கு உண்டாய்விடுகிறோம், மிகுந்த ஒரு வேதனைப்படுகிறோம். காரணம், அப்பொழுது நாம் பட்ட துயரங்களும் அப்பொழுது நாம் பட்ட வேதனைகளும் நம்முடைய கண்களுக்கு முன்னாய் வந்து போகிறது. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் உங்களோடு கூட நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்திருந்த பொழுது ஒரு நாள் சாயங்காலம் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீசர்களை அழைக்கிறார். உடனே அவரோடு கூட இருந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு படவில் ஏறி அவர்கள் அக்கறைக்கு மறுக்கரைக்கு போக புறப்பட்டார்கள். அவருடைய சீசர்கள் இருந்த படகு மாத்திரமல்ல, வேறு சில படகுகளும் அவர்களோடு கூட இருந்தது. அப்பொழுது அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேலே மோதிட்டு. ஆனால் இயேசு என்ன செய்கிறார், கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருக்கிறார். இப்பொழுது அவரை ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை எழுப்புகிறார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்று சொல்லுகிறார். உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுடைய விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி தம்முடைய சீசர்களை கடிந்து கொள்ளுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த சீஷர்கள் கடலை குறித்து நன்றாய் அறிந்தவர்கள். கடலின் சுழல் காற்றையும் அவர்கள் அந்த சுழல் காற்றினால் உண்டாகிற பாதிப்பையும் குறித்து நன்றாய் அறிந்தவர்கள். இப்பொழுது இந்த சுழல் காற்று இப்பொழுது படகை அமிழ்த்து விடுமோ என்கிற ஒரு பயத்தோடு கூட அவர்கள் இயேசுவை எழுப்பின பொழுது இயேசு கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகளோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கடந்த காலங்களுடைய வேதனைகள் உங்களை மிகுந்த துக்கத்திற்குள்ளாய் மாற்றி இருக்கலாம். இதிலே நாம் அமிழ்ந்து போவோமோ என்கிற பயம் உண்டாயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோ ஆண்டவரோ அவர் நம்ம பாராதவர் போல, நம்முடைய கவலைகள் அவருக்கு எதுவுமே தெரியாததை போல நித்திரை பண்ணுவதை போல இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள், அவர் எழும்பினால் காற்றும் கடலும் அது அமைதலாகும் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த மாதத்திலே நீங்கள் கடந்து வாருங்கள். என் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஒரு தீமையும் உங்களுக்கு நடக்காது. இனி தீங்கு என்ற வாழ்க்கையிலே வராது என்கிற அந்த விசுவாசத்தை இந்த மாதத்திலே நீங்கள் பதித்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறேன், இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் அல்லவா? உமக்கு நன்றி ஆண்டவரே.
எங்கள் நடுவில் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் எங்களோடு கூட கடந்து வருவீராக. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும். இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், இந்த மாதத்திலே நாங்கள் பண்ண வேண்டிய பிரயாணங்கள், இந்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் எல்லாவற்றையும் தேவ கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே பரீட்சை எழுதுகிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபையாய் நடத்தும். இந்த மாதத்திலே எங்களுடைய நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய திருவுள சித்தத்தின்படி எங்களுடைய சட்டமன்ற தேர்தலை அமைதியாய் நடத்தி தேவனுக்கு பிரியமான ஆட்சி அமைய கர்த்தர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.